ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட ஊரில் இருக்கேன். நான் கீரிவாலைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. அது எங்கள் அண்ணன் பையன், அதாவது போன தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு இப்போ வெடிச்சிட்ருக்கான் மிச்சம் இருந்தது. ஸோ அதாவது தான் இங்கே எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், சரி நான் பேக் அவங்களை திருப்பி காட்டுறப்ப தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி. இது வெத்தலை கொடி. மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மருதாணியா? இங்கே வந்து எல்லாமே நம்ம கை காலுக்கும் தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து சென்னையில் வந்து காசு கொடுத்து வாங்குறத இங்கே வந்து நம்ம அப்படியே போகிற வழியே அப்படியே பறிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. வெத்தலை எடு எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதான் சென்னையில் ரேட் அதிகம். பெரிய இதெல்லாம் எல்லாமே கைக்கும் காலுக்குமா இருக்கிறத வந்து சென்னையில் வந்து காசு கொடுத்து வாங்குறோம். அந்த மாதிரி இங்கே பாருங்களேன், சுற்றி பாருங்களேன், சுற்றி மரம் தான். எங்கள் அண்ணன் வீடு, அது ஒரு அண்ணன் வீடு, சுற்றி இடம்தான். சுற்றி ஃபுல்லாகவே செடி, நல்லா வெயிலே தெரியல. இதாவது இங்கேருந்து ரோட்டுக்கு போனால் மட்டும்தான் வெயில். அதுங்க அதான் எல்லாம் ஒன்று தான். சூப்பராக இருக்குது. எது இந்த வெத்தலையா? இது இந்த மாதிரி. சரி, ஓகே மக்கள், நான் இதோட வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ்ன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இங்கே பக்கத்தில் வளருது. அது வந்து 1 kg 150 rupees நம்ம வெளியில் கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே சைடில் வளர்ந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க பசங்க, குட்டி பசங்க. ஸோ இப்போ அங்கே தான் போகிறேன். எனக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து போன வருஷம் வாங்கின பட்டாசை வெடிக்க போகிறாங்க. ஐயோ, காது இங்கிருந்து இங்கே பக்கத்தில் இருக்கவங்களா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பக்கத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்களா? எப்பா காது கைந்து ஒரு அடி வெடின்னு வெடிச்சிட்டு இருக்காங்க எங்க அண்ணா. ஆனா என்னதான் நம்ம பட்டாசு வெடிச்சாலும் இந்த ஆட்டோ பாம்பு பார்த்தாலே லைட்டா பிசிறு தள்ளதான் செய்யுது. கையிலெல்லாம் வெடிக்கூடாது, தூக்கி தான் போட்டுருணும். புகை அந்த இது நல்லா வருது புகை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இதுதான் அணுகுண்டு. கடைசியா மிஷின் கம்ப்ளீட்டடா. 1 வருஷமா வெடிக்காம இருந்தத வெடிச்சிட்டீங்க. அது கிளியர்டா. ஸோ ஃபைனலாக வந்து பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான், அண்ணன், அக்கா, அப்புறம் எங்கள் அண்ணன் பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ பறிக்க போயிட்டு இருக்கோம். எங்கே நான் போயிட்டு இருக்கோம்? அமேசான் கார்டு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டில செம்மையா நடிக்கிறாங்கடா. இங்க ஆனால் இடமே பார்த்தீங்கன்னா அமேசான் கார்டு மாதிரி தான் இருக்கும் சுற்றி. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாம், அமேசான் கார்டு நம்ம ஊருக்கு பின்னாடி தான். இருங்க, நான் பேக் நம்ம திருப்பி காட்டுறேன். எங்கள் லொக்கேஷன்லாம் பாருங்கள், எங்கள் ஊர் லொக்கேஷன்லாம் சுற்றி பார்த்தீங்களா எப்படி மரம் செடி வேறு லெவல். சென்னையிலலாம் நிழலை தேடிட்டு அலைவோம், ஆனால் இங்கே ஃபுல்லாக நிழல் தான். அந்த அளவுக்கு அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் நிழல் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நடுவில் வந்தீங்கன்னா வெயில் இருக்கும். அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பு கிடையாது. சுற்றி பனை மரம், தென்னை மரம் எல்லாம் ஹைட்டு, சரியான ஹைட்டு மரம்லாம். பாக்கு மரம், தேக்கு மரம், எல்லா மரமும் உண்டு.
சொல்லுங்க, நீ இவங்க தான் இந்த இந்த ஊரோட வழிகாட்டி இவங்க தான். செம்மண் வாய்ந்த இடம் எங்களுக்கு. செம்மண் எங்க ஐயா கோயில், எங்களோட குடும்ப கோயில். இங்கே தான் 17 நாள் திருவிழா நடக்கும். அதாவது மே மந்த்து வந்தால் 17 நாள் திருவிழா நடக்கும். செம்ம ஜாலியாக போவோம். எல்லா ஃபேமிலியும் வந்து ஜாலியாக பண்ணுவாங்க. ரிஷி எங்கே இருக்கு? என்ன எவ்வளோ தூரம் போகணும்? என்ன எவ்வளோ தூரம்? எங்கள் கைடு இவங்க தான். என்ன எவ்வளோ தூரம் மேடம்? என்ன எவ்வளோ தூரம்? கொஞ்சம் என்ன பார்த்தா கொஞ்சம் வெக்கப்பட்டு ஓடிடுவா. இது ஒரு ஆறு தெரியுமா? தண்ணிலாம் சூப்பராக. இப்போ தண்ணியே வர்றது கிடையாது. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இங்கெல்லாம் எங்கள் அப்பா நல்லா குளிச்சு டைவ் அடிச்சுலாம் நிறையா குளிச்சு இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணி போவானா. இப்போ பார்த்தோன்னா தண்ணியே கிடையாது, எல்லாம் செடி தான். ஆறு காஞ்சி போய் புல் பூத்து தண்ணியே வராது இதுக்கப்புறம். அந்த அளவுக்கு கை பார்த்து. நம்ம ஊர் வலையா இது? வந்து எங்கள் ஊர் வலை. இதுதான் எங்கள் ஊர் வலை. இப்படியே போனோம்னா எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? சந்தன கடத்தல் வீரப்பல் மறைஞ்சிருந்த இடம் தான் இது. இந்த தொட்டாச்சிவிங்க ஆண் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களும் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆண் காய். எது ஆண் காய்? அது தரிச்சு போறது ஆண் காய். இது பெண் காய். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய முன்னாடி. இது ரெண்டுமே பாரு. இது ஆண், இது பெண்ணு. பக்கத்துல இருக்காங்க. எல்லாமே இந்த மரம்லாம் இதெல்லாம் மொத்தமா சோறு முடிஞ்சுட்டே வருது. இடமே சூப்பரா இருக்கு. அது முன்னாடி ஒரு செடிக்கு பேர் உண்டு. ஆண் செடி பெண் செடி. என்ன பூஜா பண்ற? பூஜா என்ன பண்ற? வா வா வா. வீரப்பன் வாழ்ந்த இடம்னா சும்மா வா வா. சும்மாறா. எப்படி இந்த அமேசான் த்ரில்லிங் எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. பவ்யா குட்டி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா தான் இருக்கு. சரி வாங்க போவோம். இது வந்து கொல்லாம்பரம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேஷ்யூ நட்ஸ். அது அந்த மரம். இது அது அழகா. அது கீழே ஒரு பழம் மாதிரி ஒன்று வரும். அது மேலே கொல்லாங்கட்ட மாதிரி இந்த கேஷ்யூ நட் இருக்கும், கீழே ஒரு பழம் இருக்கும். அந்த பழமும் சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு அந்த பழத்தெல்லாம் கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன். கேஷ்யூ நட் மரம் தான் அது. அதில் இப்போ இன்னும் காய் எதுவுமே இல்லை. இருந்தால் காட்டிடுவேன். பக்கத்தில் வந்துட்டு வந்தேன். ஸ்டார் ஃப்ரூட்ஸோட பறிக்கிறதுக்காக நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த ஆறை கடந்து அந்த சைடு நம்ம போன பிரிட்ஜு நான் நீங்கள் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா? இந்த பிரிட்ஜை நம்ம கடந்து, ஐயோ இன்னும் ஆடுது. இந்த பிரிட்ஜை கடந்து அந்த சைடு போயிட்டோம். ஆறை தாண்டிட்டோம் நம்ம. ஓகே ஃபைனலாக வந்துட்டோமா நம்ம?
பழம் இல்லை. தருவாங்களா? எந்த யார் வீடுனே தெரில. அண்ணன் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டு உள்ள போயிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இது இருக்கு பாருங்களேன். ஐயோ, இதுதான் அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு. இதுதான் வந்து நம்ம வந்து இது இதனால என்னென்ன பலன் பூஜா? இது சாப்பிட்டா நிறைய இருக்கு. வைட்டமின் சி, அப்புறம் அந்த பிளட் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். பிளட் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு நல்லது. வெயிட் லாஸ் இந்த மாதிரி நிறைய நல்லது. இங்கே பாருங்களேன், அதோட பூ இதுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பழமாக வரும். இது சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. ஆனால் நம்ம ஊரில் இருக்காது. ஆமாம், இதை வந்து நம்ம வந்து சென்னையிலலாம் காசு கொடுத்து வாங்குவோம். 1 kg 150 ருபீஸ் கிட்ட இருக்கும். ஆனால் இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி செடியெலாம் வச்சு நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் இங்கே பாருங்க நிறைய இருக்கு பாருங்களேன். இது பாருங்க. சூப்பரா இருக்கு பழம். ஆனா இது காய் தானேண்ணா? காயா பழமா? இது காய் தான் இல்ல. ஆனா இதையும் சாப்பிடுவாங்களா? ஆமா, இது சாப்பிடுவாங்க. இதையும் சாப்பிடுவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃப்ரூட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒரு 150 ரூபா சேவ் பண்ணியாச்சு. இங்கே வாருங்களேன் சுற்றி. இதுதான் எங்கள் ஊர், நம்ம ஊர். அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா வைங்களேன், அந்த கொல்லாங்கட்ட தோப்புலாம் இருக்கும். ஒரு தோப்பு அந்த சைடு ஃபுல்லாக இருக்கும். மாங்காய் மரம் ஃபுல்லாக இந்த விவசாய பூமிங்க நம்மளோட. இது என்னது காட்டு? சின்ன சாசு அவங்க பறிச்சிருக்காங்க நம்மளோட கைடு. அவங்கள தட்டி மீன் குழம்பு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்கண்ணா. அப்போ ஒரு தட்டை வாங்கி எப்படி அடிக்கடி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. எங்கன்னா ரொம்ப என்ன போது நானும் காமெடி பேசுவேன். எங்க அண்ணன் பாப்போமா? இது அப்படி சாப்பிடலாமா? நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம், புளிச்சங்காயின்ட்டு. அதோட ஃபேமிலி தான் இது. புளிக்குது கசக்குது, ஆனால் இது அவ்வளோ நல்லது. விட்டமின் சி எல்லாம் உண்டு. நான் சாப்பிட்டு பாருங்களா? அவங்களாம் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க ப்ரோ. இவங்களாம் நிறைய பார்த்துருப்பாங்க. நம்ம வருஷம் பார்க்குறேன்டா. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆனால் இவங்க இதுலேயே பிறந்து வளர்ந்து நல்லா தான் இருக்கு. உப்பு மிளகாத்துல வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. இது எங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. கம்பெனி சீக்கிரட்டை வெளியில சொல்லாத. கம்பெனி சீக்கிரட்டை வெளியில சொல்லிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இது உடம்புக்கு நல்லது. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னாலும் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி மரத்தில் உங்கள் ஊர் சைடில் இருந்தாலும் பறித்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல வேண்டியது எங்கள் அண்ணனுக்கு தான். கைடு ஒன்று எங்கள் அண்ணன் தான். இன்னைக்கு வீடியோ எடுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. டிஸ்லைக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ டாடா, பை பை, see you.